ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிபியோட கம்ப்ளீட் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துருங்க. ரைட், இப்போ நம்ம ஆர்சிபி லெவனில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஈஸியஸ்ட்டாக முடிகிற வீடியோ நினைக்கிறேன். 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்கள் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ பேசிக்காக இதுதான் உங்களோட பிளேயிங் 12. எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் ஆட போகிறாங்க. பேக்கப்பு ஆப்வியஸாக அதே தான். ஜேக்கப் பத்தல் பேக்கப்பாக இருக்கார். சால்ட்டுக்கு டீம் டேடுக்கு ஒரு பேக்கப் எடுக்கும். அதை நம்ம அகைன் வீடியோவில் பார்ப்போம். மற்றபடி ஸ்பின்னுக்கு ஸ்வெப்னில் சிங் இருக்கார். பேஸுக்கு புவிக்கு பேக்கப்பாக ரசிக்ஸ் எல்லாம் இருக்கார். ஸோ இது இருப்பாரு தான் நம்ம கெஸ் பண்ணது. நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல யோசிச்சாங்க. பட் வேறு பேசஸ் ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் ஆர்சிபி ரீட்டெயினே பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ்ஜாயால் சர்ப்ரைசிங்காக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். பேக்கப் அபிநந்தன் சிங் அவர் அகைன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நுவான் துஷாரா இருக்கார். ஸோ இதுதான் ஓவரால் அவங்களோட 11 or 12 இருக்குது. பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 16-17 கோடி இருக்குது கைஸ். 8 ஸ்பாட் ஃபில் பண்ணணும். 6 இந்தியன் அண்ட் 2 ஓவர்சீஸ். ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளே தயால், புவி, ஹேசல்வுட் டாப் கிளாஸ் பவர் பிளே அட்டாக் 5 out of 5. மிடில் ஓவர்ஸில் குருணால் பாண்டியா, சுயா சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்டு 4 தான் கொடுத்துருக்கேன். இதுதான் பாசிபிளாக அவங்க அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். அது 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 நம்ம ரேட்டிங்கில் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளி அவங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். மேபி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்பாட் தான். சுயா சர்மா அகைன் நல்லா போடுவாரான்னு தெரியல. குருணால் பாண்டியா எக்ஸ்ட்ராடினரி சீசன், அதை ரிப்பீட் பண்ணுவாரான்னா தெரியல. ரொமாரியோ ஷெப்பர்ட் அகைன் எக்ஸ்ட்ராடினரி சீசன் ரிப்பீட் பண்ணுவாரான்னா தெரியல. பட் ஸ்டில் 4 லாஸ்ட் சீசன் பண்ண எக்ஸ்ப்ளாய்ட்லாம் பார்க்கும்போது 4. டெத்தோஸ், புவி, தயால், ஹேசல்வுட் அகைன் இங்கே 4 ரேட்டிங்கு. பேட்டிங் பொறுத்தவரை ஆங்கர் இந்த டாப் கிளாஸ் விராட் கோலி அவர் ஒரு 4. ஸ்பின் ஹிட்டர் வந்து படிக்கல், பட்டிடா, ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா 4. ஜங்க் பேஸ் ஹிட்டர், ஹை பேஸ், ஸ்லாக் ஓவர் ஹிட்டர் எல்லாமே 5, 4.75, 4.5 டாப் கிளாஸாக இருக்குது. பேஸ் ஹிட்டிங், ஸ்லாக் ஓவர் ஹிட்டிங், பவர் ஹிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அடுத்து டெப்த் சார்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் எவ்ரி திங் எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. பிளேயிங் 12 கம்ப்ளீட்டாக சார்ட்டடாக இருக்குது. வெரைட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி என்னை பொறுத்தவரை 2 இடத்துல அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். ஒன்று படிக்கலோட ஸ்லாட்டில் அண்ட் இன்னொன்று குருணால் பாண்டியாவுக்கு மேபி அப்கமிங் குருணால் பாண்டியா மாதிரியான ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் எடுக்கலாம். வேறு என்ன பண்ண வேறு எனக்கு தெரிஞ்ச மேலே ஷெப்பர்டுக்கு ப்ராப்ளி அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் எடுக்க பார்க்கலாம் கைஸ். ஸோ இதுதான் அவங்க சைட்லேருந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி டாப் கிளாஸான பிளேயிங் 12. நெகட்டிவ்ஸ் ஃபிட்னஸ் ஆஃப் ஹேசல்வுட், க்ளூ ஆஃப் த பவுலிங் அட்டாக் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனப்பில் நீங்கள் தயால், புவி சூப்பர் ஸ்விங் பவுலர்ஸ். அகைன் ஹேசல்வுட்டும் சூப்பரான ஸ்டீம் பவுலர். புவியும் பவர் பிளேயில் நல்லா போடுவார். தயாலும் பவர் பிளேயில் நல்லா போடுவார். ஹேசல்வுட்டோட இன்னொரு ஆட்ரிபியூட் என்னென்னா அந்த பவுன்ஸு, பேட்ஸ்மேனை ரஷ் பண்ணி விக்கெட் எடுக்கிறது. ஸோ இது எக்ஸ்ட்ராடினரியாக ஜோஷ் ஹேசல்வுட் அந்த லைனப்புக்கு எடுத்துகிட்டு வந்தார் கைஸ். இவரை தூக்கிட்டு துஷாரா வந்தால் கூட பவுலிங் அட்டாக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா துஷாரா வந்து அந்த 3 பேருமே ஒன் டைமென்ஷனலாக இருக்கும். நுவான் துஷாராவும் ஸ்விங் பவுலர் பவர் பிளேயில் போடுவார். தயாலும் ஸ்விங் பவுலர் பவர் பிளேயில் போடுவார். புவியும் ஸ்விங் பவுலர் பவர் பிளேயில் போடுவார். பட் அவங்க சின்னசாமிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. இப்போ கிரவுண்டும் மாறுது. ஸோ அது ப்ராபப்ளி ஒரு நெகட்டிவாக கருதலாம் கைஸ். அடுத்தது எந்த கிரவுண்ட் போகிறாங்க, அங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியல. பட் சின்னசாமிக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் அட்டாக்லாம் எடுத்திருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் போன அனாலிசிஸ் வீடியோவில். லைக் நான் பண்ண 10 டீமில் ஆர்சிபிக்கு மட்டும்தான் ஆல்மோஸ்ட் 85 to 90% கரெக்டாக இருந்துச்சு. அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, என்ன திங்க் பண்ணால் பெட்டராக இருக்குன்றதான் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே போல் தான் அவங்க ஆக்ஷனில் பிளேஸை டார்கெட் பண்ணி பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என்ன அவங்க காமனாக பார்த்துருந்தாங்கன்னா பேஸ் அட்டாக் ஃபுல்லாமே பவர் பிளே ஸ்விங் பண்ணணும், பவர் பிளேயில் போட தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் கட்டர்ஸ் போட தெரிஞ்சிருக்கணும். புவி கட்டர் ஸ்லோயர் பால் போடுவார். தயால் கட்டர் ஸ்லோயர் பால் போடுவார். பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால் போடுவார். ரெசிக்ஸ் எல்லாமும் கட்டர்ஸ் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பால் போடுவார். ஹேசலோட ஒரு கட்டர் வச்சிருக்காரு. அதை தவிர அவரோட பவுன்ஸ் எடுத்து வர்றாரு. ஸோ இது எல்லாருமே இவங்க கிட்ட இருக்கு. பட் ஒன்று மட்டும் மிஸ் ஆனது இந்த பவுன்ஸ் மட்டும். அந்த பவுன்ஸ் கொடுக்கறது தான் ஜாஷ் ஹேசல்வுட். அதுக்கான பேக்கப் தான் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொஃபைலில் லுங்கி இங்கிடி எடுத்திருந்தாங்க. லுங்கி இங்கிடியும் அதே தான் பவர் பிளேல போடுவார். ஸ்லோயர் பால் கட்டர் போடுவார். பேக் ஆஃப் த ஹேண்ட் அவரும் ஒன்று போடுவார். ஸோ லைக் பார்த்தீங்களா அதே மாதிரி சிமிலர் ப்ரொஃபைல் எடுத்திருந்தாங்க. ப்ளஸ் லுங்கி இங்கிடிக்கு பவுன்ஸும் கிடைக்கும். பட் இப்போ அவங்க லுங்கி இங்கிடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. பட் எனிவேஸ் திருப்பி வேணா கூட எடுக்கலாம். அதுக்கான காஸ்ட் அவங்ககிட்ட இருக்கு. பட் மேபி வேற தாட் ப்ராசஸில் கிரவுண்ட் வேற போறனால மேபி அதுக்கான பிளேஸ் கூட அவங்க டார்கெட் பண்ண பார்க்கலாம். அதுதாங்க ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு ரிலவெண்ட்டான சிமிலர் ப்ரொஃபைல் உள்ள ஒரு டார்கெட்டட் பேக்கப் அவங்க எடுத்துடணும். அதுதான் அவங்க மெயினாக பண்ண வேண்டியது. லாஸ்ட் சீசனில் கடைசியாக ஹேசல்வுட் இன்ஜுரி ஆகி திருப்பி வந்துட்டார். வரலன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த டைம் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான், மற்றபடி பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை கைஸ்.
இமிடியட் ஆக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பேக்கப்ஸ் அண்ட் பேக்கப் ஃபார் டிம் டேவிட், ரொமோரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஹேஸ்லுட். ஸோ இந்த டிம் டேவிட், ரொமோரியோ ஷெப்பர்டுக்கு பேக்கப் அவர் ரிட்டர்ன் லிவிங்ஸ்டன் இருந்தார் 11 கோடிக்கு. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க. அடுத்தது ஹேஸ்லுட்டுக்கு பதிலாக பேக்கப்பாக ஒரு பிளேயர் டெஃபினட்டாக எடுக்கணும். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு 3-4-5க்கு பேக்கப்புக்கு ரிலவெண்ட்டான இப்போ அபினவ் மனோகர்லாம் வராது. ஸோ அவங்களை டார்கெட் பண்ண பார்க்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர், அவரை அகைன் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் பேட்டிங் ஃபேஸ் வைஸ் அண்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்துருங்களேன். பேட்டிங் கோலி, சால், படிக்கல் டாப் ஆர்டர் பக்கா எல்லாமே 4. மிடில் ஆர்டரில் பட்டிடார், குருணால் பாண்டியா, விஜய் சர்மா இதுவும் சாலிடாக தான் இருக்குது. பட் எக்ஸப்ட் தட் குருணால் பாண்டியா ஸ்பாட் அங்கே மட்டும் எனக்கு வந்து நம்ப முடியாது. ஒரு சீசன் நம்பலாம், இன்னொரு சீசனும் அதே மாதிரி பேட்டிங் ஆடுவார், அதே மாதிரி பவுலிங் போடுவாருன்னா டவுட்டு. ஸோ அந்த ஸ்பாட்டில் அவங்க சம்மோ ஒரு பிளேயர் எடுத்து குரூம் பண்ண பார்க்கலாம். அந்த ஒரு ஸ்பாட் ஓப்பனாக இருக்குது. அது போக ஃபினிஷர்ஸ் லோயர் மிடில் ஆர்டரில் நோ ப்ராப்ளம்ஸ், எல்லாமே பக்காவாக சார்ட்டடாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆக்ஷனில் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டிய இடம் மிடில் ஆர்டரு. அண்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளே பக்கா 5-on-5 எல்லாத்துக்குமே. மிடில் ஓவர்ஸில் குருணால், சுயேஷ் சர்மா, ரொமோரியோ ஷெப்பர்ட் இது வந்து 2 சீசனுக்கு நாங்கள் கண்டினியூஸாக ட்ரஸ்டபுளான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது கைஸ். பர்சனலாக என்னை பொறுத்தவரை இதை ஒழுங்காக பண்ணுவாங்கன்னா ஹைலி அன்லைக்லி. ஸோ அங்கே கண்டிப்பாக இன்னொரு பேக்கப் ரிலவெண்ட்டான டாப் கிளாஸ் ஒரு பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் டெத் பவுலிங்கும் ஆல்மோஸ்ட் வெரைட்டியில் சார்ட்டடு. மற்றபடி அகைன் ஹேஸ்லுட் இல்லைனா இது எல்லாமே அப்படியே ஒரு மார்க் கம்மி பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடும். ஸோ எஸ், ரிலீஸ் பிளேலிஸ்ட் நான் போட ஆரம்பித்தேன் கைஸ். நான் ஃபைனலாக இதை அகைன் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ரேட்டிங்ஸ் அண்ட் மற்ற எல்லாமே கிளியராக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஓவரால் ஸ்குவாட் ரிவ்யூ, ப்ரீ ஆக்ஷன் ஸ்குவாட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆர்சிபி லைனப் எப்படி இருக்கும் அண்ட் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக வந்து எல்எஸ்டி பற்றி போட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.